அதாவது நம்ம தளபதிக்கு மட்டும் நல்ல துப்பாக்கியை கொடுத்துட்டு சிவகார்த்திகேயனுக்கு கள்ள துப்பாக்கியை கொடுத்துட்டாரு ஏஆர் முருகதாஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப டயரிங்கா இருந்துச்சு. எப்படா படத்தை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எடிட் வந்து ரொம்ப சுமாராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தையே வந்து எடிட் வந்து கொஞ்சம் பெட்டரா இன்னும் கிறிஸ்பா பண்ணியிருந்தாக்கா வந்து எங்கேஜிங்காக இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கங்க சீன்ஸ் நல்லா இருந்துச்சு, அங்கங்க நல்லா இருந்த ஆக்ஷன் சீன்ஸ்ல பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த டோல்கேட் சீனு, அப்புறம் அந்த ரொமான்ஸ் சீனு, அப்புறம் அந்த இன்ட்ரோவல், இந்த மாதிரி சில சீன்ஸா வந்து நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா வில்லன் வந்து அப்படியே விட்டுருந்தாலும் செத்துருப்பான். அவனை கூட்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து 7-8 குளுக்கோஸ் ஏத்துனா அந்த இடத்துல வந்து புஷ்அப்ஸ் பண்றான். அதெல்லாம் சுத்தமா லாஜிக்கா வந்து ஒத்துக்கவே முடியல. அப்போ உடனே கீழே கமெண்ட்ல போடுவாங்க, லாஜிக் பார்க்காதீங்க, படத்துல இருக்க மேஜிக்கை மட்டும் பாருங்க. டே எப்படா ஆக்சுவலி எனக்கு ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஹீரோயின் மட்டும் இல்ல, ஆக்சுவலா சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்கும் பயங்கரமா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸா வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்கு. ஒரு மாஸ் ஹீரோவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆக்ஷன் எல்லாமே லுக்கா எல்லாமே சூப்பரா இருக்கு. சரி, ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு? நீ பாப்பியா மாட்டியா படத்தை? படம் எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. எனக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒன் டைம் நான் வாட்ச் பண்ணேன்.